கடனுக்கும் வட்டிக்கும் தீர்வு தரக்கூடிய மிகவும் சக்தி மிக்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தெய்வீகமான நாள் வரும் திங்கட்கிழமை ஜூன் 15 வருகிறது. எந்த நேரம் தெரியுமா? மதியம் 1:30லிருந்து 3. என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக பணம் சார்ந்து ஒரு ஜம்ப் வேணும், மாற்ற வேணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வரும் ஜூலை 15 திங்கட்கிழமை கரிநாள். அமாவாசை முடிஞ்சு சரியாக அரை நாளுங்க முடியும் போது வரக்கூடிய நேரத்தை இஷ்டி நேரம்னு சொல்லுவாங்க. அந்த இஷ்டி நேரத்தில் யார் ஒருவர் தனக்கு ஒரு பிரச்சனை தீரணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ உங்களுக்கு கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை தீரணும்னா வரும் திங்கட்கிழமை சரியாக அன்னைக்கு ஆணி 1 குலதெய்வ வழிபாடு தனியாக செய்ய சொல்லியிருக்கேன், அதை செய்யுங்க. மதியம் 1:30லிருந்து 3:30க்குள்ளே ஒரு கவர் எடுங்க, ஒரே ஒரு பணத்தாள் எடுங்க, 4 புறமும் புணுகு தடவுங்க, சென்டரில் பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த கவருக்குள்ளே அந்த பணத்தாளை போட்டுட்டு அந்த கவரை இப்படி கையில் வச்சுட்டு ஓம் ரிங் நசி நசி இந்த மந்திரத்தை சொல்லணும். கவரை வச்சு 108 முறை. என்ன நசியாகணும்? என் கடன் நசிந்து போகட்டும், எனது வட்டி நசிந்து போகட்டும், எனது பணத்தடை நசிந்து போகட்டும் அப்படின்னு நீங்கள் 108 முறை சொல்லிட்டு அந்த கவரை பூஜை அறையில் விளக்குக்கு கீழே வைத்து விடுங்கள் பணத்தோட. அதற்கப்புறம் நீங்கள் எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கீங்களோ வாய்ப்பு இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை இது வட்டிக்குன்னு நினச்சிட்டு அந்த 130 to 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஆன்லைனில் பண்ண முடியாதவங்க அந்தந்த பேங்க் பெயரோ தனிநபர் பெயரை போட்டு கவரில் பணத்தால் எடுத்து வைத்து விடுங்கள். அதற்கப்புறம் கை நிறைய இனிப்பை எடுத்து இது தீரணும், பிரபஞ்சத்துக்கிட்ட நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக தீரும், என் உழைப்பின் மூலமாக செல்வம் அபரீதமாக வரும்னு வேண்டிட்டு அந்த இனிப்பை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ போட்டுருங்க. இந்த தெய்வீகமான வட்டி தீர்க்கும் பரிகாரம் வட்டி தீர்க்கும். உங்களுக்கு தீர்க்கணும்னு நானும் பிரார்த்திக்கின்றேன். மறக்காமல் இதை செய்யுங்க, பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வரும் சனிக்கிழமை கல்பத்தரு யோகக்கலை பயிற்சி வகுப்பு ஈரோட்டில் நடக்குது. ஈரோடு நண்பர்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க. 3 மணி நேரம்தான். பக்தி யோகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை தரக்கூடிய தெய்வீக பயிற்சி கல்பத்தரு யோகக்கலை பயிற்சி. கலந்துக்கங்க. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் பிஸ்னஸ் மந்தரா கோயம்புத்தூரில் நடக்குது. வியாபார தடை சரி செய்ய, கடன் சரியாக, பணத்தடை சரியாக, பணபயம் சரியாக, வாடிக்கையாளர் நிறையா தொடர்ந்து வர மிஸ் பண்ணாமல் ஜூன் 21 கோயம்புத்தூர் பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜூன் 28 பணவளக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது. ஜூன் 29 பௌர்ணமி சிறப்பு தன ஆகர்ஷண ஐஸ்வர்ய யாத்திரையை திருச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 7 கோயிலுக்கு ஒரே நாளில் கூட்டிகிட்டு போய் பல்வேறு விதமான செல்வ பரிகாரத்தை செஞ்சு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரையில் கலந்து கொள்வதன் மூலமாக செல்வ செழிப்பு பெருகும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். 25 நபர்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறோம். உங்கள் பேரை உடனே பதிவு செய்யுங்க. மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரீதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.